ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து உங்கள் கேஎஸ்கே என்டர்பிரைஸ் வந்து பேசுகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேஎஸ் ஹோம்மேட் சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம். அதில் வந்து நாங்கள் இவ்வளோ நாளாக வந்து சமையல் ரெசிபிஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து இப்போ எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னாக்கா அந்த அக்கௌண்ட் உள்ள எல்லோ பேக் நாங்கள் வந்து ஒரு ஃபவுண்டர், அதாவது நாங்கள் வந்து சித்தாரபிள் ப்ராடக்ட்ஸும் கேஎஸ் ஹோம்மேட்டோட சம்பல் இக்கன் ப்ளீஸும் சிக்கன் வறுவலும் விற்கிறோம். ஸோ நாங்கள் வந்து லைவ் செய்யும் போது எங்களோட எல்லோ பேக்கை வந்து பேன் பண்ணாலே எங்களால் அந்த அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ இது வந்து எங்களோட செகண்ட் அக்கௌண்ட். யாரெல்லாம் வந்து நம்மளோட கேஸ் அந்த அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இப்போ வந்து நம்மளோட செகண்ட் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறந்துடாமல். ஓகேவா காய்ஸ், இனிமேல் நான் வந்து இந்த அக்கௌண்ட்டில் தான் வந்து நம்மளோட எல்லா ரெசிபிஸ் எல்லாத்தையும் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக எல்லாம் என்னை ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி இது என்ன சொன்னாக்கா களின்னு சொல்லுவாங்க. இது வந்து சோறில் செய்கிறது. ஸோ இது வந்து முன்ன வந்து நம்மலாம் பிறக்காத முன்னுக்கு நம்ம அம்மா அப்பா காலத்தில் வந்து அவங்க வீட்டில் வந்து இது ஒரு சாப்பாடாக இருந்துச்சு. இதை வந்து இந்த சோறு ஆக்கி இதை பிணைஞ்சி மீன் கறி அதோட தான் சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து இதை நீங்கள் செஞ்சுருக்காங்க. இதோட ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் சோறை வந்து நார்மலாக களைஞ்சி போட்டு இங்கே பாருங்கள், சோறை நார்மலாக களைஞ்சி போட்டு அந்த சோறு வெந்ததுக்கப்புறம் கேவரு மாவு இருக்குல்ல, கேவரு மாவு, அந்த கேவரு மாவை தண்ணியில் கரைச்சி நீங்கள் அந்த சோறு மேலே ஊற்றி கொஞ்ச நேரம் கிண்டி இப்படி பாருங்கள், கொஞ்ச நேரம் கிண்டி பாருங்கள், நல்லா அந்தமாரி கலர் வந்துடும். நீங்கள் கிண்ணத்தில் பாருங்கள் அதுமாரி கேவரு மாவு கலர் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஆற வைக்கணும். ஸோ ஆற வச்சு நீங்கள் வந்து இதை பிணைஞ்சி ரவுண்டாக வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் போய் சோறு மாதிரி கூட போட்டு சாப்பிட்லாம். ஸோ இது வந்து உடம்புக்கு நல்லது ரொம்ப. இது யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் சார்டின் கறி, மீன் கறி, இந்த மாதிரி சார்டின் கறி மீன் கறியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ருசியாக இருக்கும். ஸோ எல்லாமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறந்துடாமல் நம்மளோட கேஎஸ்கே என்டர்பிரைஸை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ வந்து ரீபோஸ்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் போய் சேருக்கும். தேங்க்யூ.